என்னப்பா சாண்ட்ராவுக்கா விளையாட தெரியாது? பாருவுக்கே அட்வைஸ் கொடுக்குறாங்க. நேற்று ராத்திரிலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, என்னம்மா சாண்ட்ரா இந்த திவ்யா விட்டு தள்ளிட்டு கேமுக்குள்ள வாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு யார் யார் எப்படி எப்படி கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேயறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் ஸ்மோக்கிங் ரூம் மட்டும் தான் இருக்குது, தம் மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புகையிலையில இருந்து எல்லாமே வருது அப்படின்னே சொல்லலாம். அதுவுமே லைவ் ஸ்ட்ரீம்ல யார் யூஸ் பண்றா, அதனால என்ன சண்டை வந்துச்சு அப்படிங்கறது எல்லாம் வெளியே வருது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவை பொறுத்தவரை புரணி பேசியிருக்காங்க. அதாவது திவ்யா எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பிஆர் கும்பல் வந்து கதறிட்டு இருக்காங்க. ராத்திரி உட்கார்ந்து பாருங்கடா, திவ்யாவை பொறுத்தவரை ஊர்க்கிழவி மாதிரி என்னெல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரி, என்னதான் இருந்தாலும் நேற்று ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நேத்துக்கான எபிசோட்லயே பார்த்திருப்பீங்க. அதாவது கனி சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருக்கு இடையில நடந்த சண்டைய ஒண்ணும் இல்ல. கனியை பொறுத்தவரை வெஷல் வாஷ் பண்ணும்போது ஒரு கப்பு கழுகாம வச்சிருக்கு. இது யாரோட கப்புன்னு கேக்குறாங்க. அந்த கப்பு சாண்ட்ராவோடது தான் தெரிஞ்ச உடனே இந்த வார தலையா இருக்கிற வினோத் வந்து சாண்ட்ராவை அந்த கப்பை கழுவி வைக்க சொல்றாங்க. சாண்ட்ராவை அந்த கப்பெல்லாம் கழுவி வைக்கிறாங்க. அந்த நேரம் கனியை பொறுத்தவரை எதுக்காக இப்படி கப்பெல்லாம் கழுகாம வைக்கிறீங்க, இப்படி வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி வினோத் கிட்ட தான் பேசுறாங்க. சாண்ட்ராவை பொறுத்தவரை வினோத்துக்கு பதில் சொல்றாங்க. அதாவது கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனாலதான் அந்த நேரம் கப்ப கழுக முடியல, நான் இப்ப கழுவி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி கழுவி வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கனியை பொறுத்தவரை இவங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா, முகத்தை பார்த்து கூட பேச மாட்டிருக்காங்க, அடச்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதை கேட்ட சாண்டா பொறுத்தவரை அடச்சின்னு எப்படி சொல்லலாம், இப்படிலாம் என்ன இழிவுபடுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அழுது ஒரு டிராமாவை போட்டுறாங்க. ஆமாங்க, டிராமான்னு தான் சொல்லி ஆகணும். சீனி சொன்ன வார்த்தைக்கு இவ்வளவு அழுதுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சாண்ட்ராவை எல்லாருமே சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த வார தலையா இருக்கிற வினோத்தும் வந்து பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் சீன்லாம் சொல்லக்கூடாது, என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு, என்ன கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வினோத் வந்து கனியை கூப்பிட்டு சொல்றாரு. கனியும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப நேரமா ஓடுது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியால கனி உட்கார்ந்து ஒப்பரி வைக்கிறாங்க. நான் பேசுறேன், என் மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டேங்க, அதனால ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், அதை பிடிச்சுக்கிட்டு அழுது சிம்பத்திக்காக இப்படிலாம் பண்றாங்களே, இதெல்லாம் சரிதானா அப்படிங்கிற மாதிரி கனி ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுது இருக்காங்க. ஏமா சாண்ட்ரா ஆள்றது சிம்பத்திக்காகன்னு சொல்றேன், நீ இப்ப எதுக்காக அழுற கனி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தான், சாண்ட்ரா அழும்போது தனியா உட்கார்ந்து அழுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா யாருமே இல்ல. என்ன அமித்தும் சுபிஷாவும் மட்டும் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா கனி அழுத உடனே ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடுமே கனியை சுத்தி உட்கார்ந்து இருக்கு. அதுல எல்லாம் அரோரா பேசுறதெல்லாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாண்ட்ராவை பொறுத்தவரை அவங்களுக்கு கேம் ஆடவே தெரியல, அவங்க சிம்பத்திக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாம் அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க பண்ணதுல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கனிக்காக எல்லாருமே சொம்பு தூக்கி இருக்காங்க. எப்ப சீ அப்படிங்கிற வார்த்தை பலருக்கும் நார்மலா இருக்கலாம், சில பேருக்கு அடச்சி கர்மா அப்படின்னு சொல்றாலோ அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சிருக்கலாம். இதுலயும் எந்த தவறும் இல்ல, ரெண்டு பேருமே டிராமா தான் போட்டுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ராவை பொறுத்தவரை அந்த டிராமால இருந்து வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பெட்ரூமுக்குள்ள வந்து படுக்க வராங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே நாங்க கானா பாக்ஸ் நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு சத்தம் பிடிக்காது, நான் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து கார்டன் ஏரியால இருக்கிற சோஃபால போய் படுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த வார தலையா இருக்கிற வெளியே வந்து படுக்காதீங்க, நாங்க வேணா வெளியே வந்து கானா பாக்ஸ் எல்லாம் பண்றோம், நீங்க உள்ள போய் படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் சாண்ட்ராவை பொறுத்தவரை அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் வெளியே படுத்துக்கிறேன், நீங்க கானா பாக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் உள்ள வந்து படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத வச்சும் கானா பாக்ஸ்ல உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாருமே சாண்ட்ராவை கிழிச்சு எடுக்கிறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களை டார்கெட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்காக தான் சாண்ட்ரா இப்படி டிராமா போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கானா பாக்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அந்த இடத்துல பார்வை போறதுல அவங்க தான் தனியா படுத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, நம்மள காரணமா சொல்லல, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வெளியே படுத்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம கானா பாக்ஸை என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கானா பாக்ஸ் எல்லாமே நடக்குது. ஆனா இந்த கானா பாக்ஸுக்கு முன்னாடியே கார்டன் ஏரியால ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. வேற ஒண்ணு இல்லங்க, கார்டன் ஏரியால கமர்தீனை பொறுத்தவரை பொழிச்சுன்னு எச்ச துப்பி இருக்காரு. பார் வந்து லே பொது இடத்துல இப்படிலாம் துப்பாதடா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. கமர்தீனை பொறுத்தவரை என்ன பார்த்து நீ எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு போயிடுறாரு. பார் வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதுக்காகன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்மோக்கிங் ரூம் இருக்குது, அதே நேரத்துல புகையிலையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருது. எதுக்காகனா நைட் லைவ் ஸ்ட்ரீம்ல கானா வினோத் சொல்றாரு, ஏமா அவன் வந்து புகையில வச்சிருக்கான்ல, புகையில வச்சிருக்கும் போது வாய் ஒரு மாதிரி இருக்கும், எச்சு துப்பணும் போல இருக்கும், அதனாலதான் இப்படி துப்பிருப்பான் அப்படிங்கிற மாதிரி பாரு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல பாரு ஒண்ணுதான் சொல்றாங்க, அவனை பொறுத்தவரை டொபாக்கோ போட்டு தான் துப்புனா அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் பொது இடத்துல துப்ப கூடாதுல்ல, பாத்ரூம்குள்ள போய் துப்பலாம், இல்லனா வாஷ் பேஷன்ல துப்பலாம், அப்படி பண்ணான்னா நான் எதுக்கு கேள்வி கேட்க போறேன், பொது இடத்துல துப்புறது தப்பு அப்படிங்கிற மாதிரி கானா வினோத்துக்கு விளக்கம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா கமர்தீனை பொறுத்தவரை பெண்களை வச்சு கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அவர்கிட்ட இல்லாத பழக்கம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அவர் தான்
ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியை பொறுத்தவரை மொத்தமா கமர்தீனை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறாரு. ஆமா தானங்க. அவனை பொறுத்தவரை பாருவுக்கு உண்மையா இல்ல அப்படிங்கறது பாக்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும். வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதி அதை போட்டு உடைப்பாரு, பாரு அவன் வலையில இருந்து காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இல்லப்பா, என்னைய பொறுத்தவரை ஃபைனல் ஸ்டேஜ்ல பாரு நிக்கவே கூடாது. அதனால கமர்தீனோட காதல் நாடகத்தெல்லாம் நான் ஓபன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயா விட்டுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல சாண்ட்ரா வந்து கமர்தீனை போட்டு பொளக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, சாண்ட்ரா பாரு இந்த ரெண்டு பேருமே கானா பாக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே கார்டன் ஏரியால உட்காந்து பேசியிருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து எம்மா கமர்தீனை நீ நம்பாத, அவனை போறவள கேமுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு காதலை தவிர வேற ஒரு கண்டென்ட்டுமே வராது, உன் கூடயும் அரோரா கூடயும் சேர்ந்து காதல் கண்டென்ட் பண்ணும் போது மட்டும்தான் அமைதியா இருப்பான், நீங்க ரெண்டு பேரும் விலகிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு சண்டை போட மட்டும்தான் தெரியும், கத்த மட்டும்தான் தெரியும், வார்த்தை விட மட்டும்தான் தெரியும், நீ தான் உன்னோட கேமை தொலைச்சுக்கிட்டு அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட கேமை நீ ஆடு அப்படிங்கிற மாதிரி பாருவுக்கு நிறையவே அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை எனக்குமே சில இடங்கள்ல கமர்தீன் மேல சந்தேகம் வரதான் செய்யுது. நடந்து முடிஞ்ச நீதிமன்றம் டாஸ்க்ல அவன் அரோராவுக்கு சாதகமா பேசினதா இருக்கட்டும், அதே மாதிரி நடந்து முடிஞ்ச கேப்டன்சி டாஸ்க்ல வினோத்துக்கு சப்போர்ட்டா போனதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும் போதே கேமுக்காக தான் என்ன பயன்படுத்திக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுது. ஆனா என்ன பொறுத்தவரை உண்மையாவே அவன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அவனை விட்டு விலகணும்னு நினைச்சாலும் என்னால விலக முடியல. நான் வச்சிருக்கிற அன்பு பாசம் எல்லாமே உண்மையானது. ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு கேம் ஷோல உட்கார்ந்துகிட்டு மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் நான் இவன் பின்னாடி சுத்துறேன் அப்படின்னா இது கேமுக்காகவோ கண்டென்ட்டுக்காகவோ எல்லாம் கிடையாது. என்ன பொறுத்தவரை இந்த கேமை எப்படி வேணாலும் ஆட முடியும். நானே ஒரு எமோஷன்ல விழுந்திருக்கேன், அந்த எமோஷன்ல இருந்து என்னால வெளியே வரவே முடியல அப்படிங்கிற மாதிரி பாரு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா ஒண்ணுதான் சொல்றாங்க, பாரு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னை பொறுத்தவரை உன்னோட கேம் இதுவே கிடையாது, கமர்தீன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா உன்னோட கேமே டோட்டலா ஸ்பாயில் ஆயிருச்சு, உன்னை வச்சு மட்டும்தான் அரோராவா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க, நீ தான் அவங்களோட டைம் லேட்டாவே இருக்கிற, அரோராலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல, உன்னை வச்சு கமர்தீன் இருக்கான், கமர்தீனை வச்சு அரோரா இருக்கா, இப்படி இந்த ரெண்டு பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், உன்னோட கேம் தான் கெட்டு போகுது, இப்படியே நீ விளையாண்டுகிட்டு இருந்த அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் உள்ள இருப்பாங்க, நீ வெளியே போயிருவ அப்படிங்கிற மாதிரி சூப்பரா எடுத்து சொல்றாங்க. வேற லெவல் சாண்ட்ரா, உங்களோட அனலைஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓட்டிங்ல கமர்தீன் எல்லாம் எந்த இடத்துல கடந்துகிட்டு இருந்தான், ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா பாருவுக்கு மேல கமர்தீன் போயிட்டாரு. எப்படி அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல், பாரு வந்து கமர்தீன் பின்னாடியே சுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி மாமா டிவியை பொறுத்தவரை கேவலமா 1 hour எபிசோட்ல கட்டுறாங்க. கமர்தீன் பண்ற சேட்டைகளையோ அவன் பண்ற தில்லாலங்கடி வேலைகளையோ 1 hour எபிசோட்ல காட்டுறதே கிடையாது. அந்த இடத்துல பாரு இன்னொன்னு சொல்றாங்க, கமர்தீன் நான் முதல்லயே சொல்லிட்டேன், கேமுக்காக எல்லாம் இப்படி என்கிட்ட நடிக்காதடா, உண்மையா தானே இருக்க, என்னோட ஃபீலிங்ஸ் உண்மையானது அப்படிங்கறதெல்லாம் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவனுமே உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கான், ஒரு கட்டத்துல அவன் கேமுக்காக தான் என்ன பயன்படுத்திருக்கான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமர்தீன் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்றாங்க. அதுக்கும் சாண்ட்ரா பொறுத்தவரை என்னத்த பண்ண முடியும், உன்னையால எல்லாமே என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சு விட்டுருவான், உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல போலியான காதல்களை பார்த்திருக்கோம், கண்டென்ட்டுக்காகவே பல பேர் வந்து பெண்கள் பின்னாடியே சுத்துவானுங்க, அதே மாதிரி தான் கமர்தீன் வந்து உன்னை கேமுக்காக பயன்படுத்தி இருக்கான், புரிஞ்சிக்க உன்னோட கேமை திரும்ப கொண்டு வா. அரோரா கமர்தீன் இந்த ரெண்டு பேரை பொறுத்தளவுல காதல் இல்லைன்னா அவங்களுக்கு கண்டென்ட்டே பண்ண வராது. ஆனா உன்னை பொறுத்தளவு நீ அப்படி கிடையாது, முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேம் ஆடி இருக்க, உன்னோட கேமை தொலைச்சிட்டு வெளியே போயிடாத அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சாண்ட்ரா திரும்பவும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பாரு இன்னொரு உண்மையும் சொல்றாங்க, அதாவது வியானா வெளியே போகும்போது பாரு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, என்ன பொறுத்தவரை 2 வாரத்துக்கு முன்னாடி எஃப்ஜே பின்னாடி சுத்தினதுனால தான் நான் இந்த வாரம் எவிட்டே வெளியே போறேன், அதே தப்ப பாரு நீ பண்ணாத, நீயும் ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்க, ஒழுங்கா கேம்ல போக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வியானாவுமே எனக்கு அட்வைஸ் பண்ணா அப்படிங்கறத பாரு இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா ஒண்ணுதான் சொல்றாங்க, எல்லாமே உனக்கு தெரியுது இல்ல, உன்னை பொறுத்தவரை கேம் எப்படி ஆடணும் அப்படிங்கறதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீ இந்த கன்றாவி காதல்ல இருந்து முதல்ல வெளியே வா அப்படிங்கிற மாதிரி பாருவுக்கு திரும்ப அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பாரு ஒண்ணுதான் சொல்றாங்க, இல்ல சாண்ட்ரா பல இடங்கள்ல கமர்தீன் வந்து போலியா தான் இருக்கிறான் அப்படிங்கிறது எனக்கும் தெரியுது, இருந்தாலும் என்ன பண்ண என்ன கருமணியே தெரியல, அவனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, அவங்க கிட்ட இருந்து என்னால விலகவே முடியல, என்னோட எமோஷனை என்னால கட்டுப்படுத்தவே முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாரு சொல்றாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா போறதுல அப்படின்னா நீ சீக்கிரமே வெளியே போயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல பாருவை போறதுல முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட உழைப்பை போட்டு உயிரை கொடுத்து விளையாண்டு இருக்கேன், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே என்ன போட்டு அடி அடிச்சிருக்காங்க, அதெல்லாம்
இதெல்லாம் தாண்டி ஒரு கேம் ஆடி இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த காதல்னால வெளியே போனேன்னு இருக்கக்கூடாது. அதனால இந்த ஒரு வாரம் வந்து கமருதீன் கிட்ட இருந்து விலகி இருக்க போறேன். அவன் அரோரா பக்கம் போறானா இல்லனா ஏதாவது கேம் ஆட போறானா அப்படிங்கறத நான் பொறுத்து இருந்து பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சாண்ட்ரா கிட்ட பேசுறாங்க. ஏமா பேசுறதெல்லாம் சரிமா, அதை செஞ்சு தொலை. இல்லனா வியானாவுக்கு எப்படி பாயாசத்தை போட்டாங்களோ அதே மாதிரி உனக்கு ஒரு பாயாசத்தை மக்கள் போட்டுருவாங்க. ஆமா தானங்க. பார்வை பிடிச்சவங்க கூட கமருதீன் கூட பாரு சுத்துறதெல்லாம் பார்க்கும்போது ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாரு மேல வெறுப்பை தான் உமிழ்ந்துகிட்டு இருக்காங்க. பார்வை பொறுத்தவரை என்னதான் கமருதீன் மேல இருக்கிற ஃபீலிங் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே பாக்குற நம்மளை பொறுத்தவரை எல்லாமே கண்டென்ட் மாதிரி தான் தெரியுது. அதே நேரத்தில் கமருதீன் வந்து பார்வை பயன்படுத்தினா அப்படிங்கிறது தெளிவாவே தெரியுது. அதை இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து அவ்வளவு ஓப்பனா அவ்வளவு கிளியரா சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு மேலையும் பாரு திருந்தல அப்படின்னா பார்வோட கேம் இத்தோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பாருவுக்கு சாண்ட்ரா அந்த அளவு அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பாரு அவங்களோட கேமை திரும்ப கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவை பொறுத்தவரை ஆதிரை கிட்ட உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காங்க. அதாவது பாரு ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற என்கிட்ட. கிச்சன் ஏரியால நம்ம எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அமித்தும் சாண்ட்ராவும் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல விக்ரமும் பாருவும் ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நான் பாரு கிட்ட கேட்டேன், பாரு நீ இப்படிலாம் உட்கார ஆள் கிடையாதே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டேன். பாருவை பொறுத்தவரை இல்ல நான் சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னா. இருந்தாலும் சாண்ட்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அமித் கிட்ட நீ அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு, நிறைய விஷயங்களை சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட பாஸ் பண்ணா. அப்படி இருக்கும்போது சாண்ட்ரா வந்து பாருகிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்வை கூப்பிட்டு நான் தனியாகவும் கேட்டேன். இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் அவ என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதிரிகிட்ட பேசியிருக்காங்க. அந்த இடத்துல ஆதிரி ஒண்ணுதான் சொல்றாங்க, உங்களை பொறுத்தவரை நீங்க வேண்டான்னு ஒதுங்கி இருக்கீங்கல்ல, மறுபடியும் அவங்க யாருகிட்ட என்ன பேசுனா உங்களுக்கு என்ன, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சரியான பதிலடியை ஆதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு எஃப்ஜே வர்றான். எஃப்ஜே பொறுத்தவரை சாண்ட்ராவுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. நான் வந்து சாண்ட்ரா கிட்ட பேசி பார்த்தேன், இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா டைரக்டா பேசிருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னேன். இருந்தாலும் சாண்ட்ரா வந்து திவ்யா கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இதை கடந்து போயிருங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டும் போதும் திவ்யா எஃப்ஜே இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தவரை நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கிறோம், அதே நேரத்தில் சாண்ட்ரா தனியா இருக்கிறாங்க. பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்கும் போது சாண்ட்ராவை நம்ம எந்த டீம்லயுமே எடுக்க வேண்டாம், சாண்ட்ராவால லைம் லைட்ல வரவே முடியாது, அவங்க வெளியே போயிருவாங்க, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பொறுக்கி வந்து திவ்யாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா திவ்யாவை பொறுத்தவரை கேமரா பார்த்து புலம்பிட்டு இருக்காங்க, என் மேல எந்த தப்புமே கிடையாது, நான் தான் உத்தமி, நான் தான் உலகமகா உத்தமி அப்படிங்கிற மாதிரி கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஏமா சாண்ட்ராவோட நீதாமா உலகமகா நடிகை, நடிப்பு அரைக்கி அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த அம்மாவை பொறுத்தவரை கேமே ஆடலங்க. அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி அவங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைகளை வச்சு சண்டை போடுறத மட்டும் தான் திவ்யா பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர திவ்யா ஒரு கேமுமே ஆடல. திவ்யா எந்த வகையில மாஸ் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. திவ்யாவோட உண்மையான ரசிகர்கள் நிறைய பேர் பாக்குறீங்க, கமெண்ட்ல திட்டுறீங்க. திவ்யா அப்படி என்னதான் பண்ணி கிழிச்சிட்டாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இப்ப சாண்ட்ராவுக்கு எதிராக ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடும் திரும்பி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல சாண்ட்ரா வந்து பார்வோட நல்லதுக்காக பல அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. பாரு அதை கேட்டு திருந்தி அவங்களோட கேமுக்கு திரும்ப வருவாங்களா, இல்லனா கமருதீன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பின்னாடியே சுத்தி வரப்போற வாரங்கள்ல வெளியே போக போறாங்களா அப்படிங்கலாம் நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை சாண்ட்ராவோட கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவங்கள பொறுத்தவரை கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறாங்க, அழுறாங்க. அதே நேரத்தில் அவங்களோட அப்சர்வேஷன் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாரு கிட்ட அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே உண்மையாவே கமருதீன் அரோரா இப்படிதான் கேம் ஆடுறாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அப்படியே அந்த இடத்துல சாண்ட்ரா சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாரு சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்க அப்படின்னு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாரு சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியா நின்று ஆடினாங்க அப்படின்னா எதிரில் நிற்கிற 11 பேரும் காலி அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்தா பார்த்தாகணும். அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமருதீன் வந்து எந்நேரமும் புகையிலை வச்சுக்கிட்டு தான் அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நேத்து லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது தான் தெரிய வருது. என்னடா வீக் டேஸ்லயே புகையில கொடுக்குறீங்கன்னா வீக்கெண்ட்ல என்னடா கொடுப்பீங்க? ஒரு நாள் ரெஸ்ட் வேற இருக்குது, 10 குறைக்கு காதல் கண்டன், அப்ப எல்லாமே இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை போல இந்த கமருதீனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.